இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டா சிறுகீரை வதக்கல். இந்த கீரை வதக்கல் சொல்லும் போது, அதாவது பொரியல் சொல்லுவாங்கல்ல, அந்த பொரியல் பார்த்தீங்கன்னா தேங்காய், கடுகு இது மாதிரிலாம் போட்டு வீட்டில் பண்ணி பழக்கம். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி பண்ண போதில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா சாத்தே ஸ்பினாச் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுவாங்க. சாத்தே ஸ்பினாச் வித் சம் வெஜிடபிள்ஸ் அப்படிலாம் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம அந்த பக்குவத்தில் நம்ம சிறுகீரை வச்சு பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்காது. அப்படியும் காரத்தன்மை வேணும்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக லைட்டாக போட்டுடலாம். இது எப்படி வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி, ஆனால் அங்கே வந்து ஸ்பினாச் அதாவது பசலைக்கீரை யூஸ் பண்ணுறதுக்கு மேலே இந்த இடத்துல சிறுகீரை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து மதியம் டைமில் கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு இது அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே கீரையை வச்சு நம்ம வந்து சிறுகீரை வச்சு பருப்பு வச்சு பண்ணியிருப்பீங்க, இல்லை பொரியல் மாதிரி பண்ணியிருப்பீங்க, இல்லை இது கூட வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வேற மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸுக்கு சிம்பிளாக இந்த மாதிரியும் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால தான் இன்னைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்களை பார்த்துருங்க. சிறுகீரை வதக்கல் தேவையான பொருட்கள்: சிறுகீரை ஒரு கட்டு, இடிச்ச பூண்டு 10 பல்லு, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 பொருள் தான். 1 2 3 4 5 பொருள் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பொருள். அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பெரும்பாலும் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே வெறும் பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பட்டர் போட்டு சமைக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால நான் பட்டர் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இடிச்ச பூண்டு போட்டிருக்கேன். இடிச்ச பூண்டும் போடலாம். அப்படி இல்லையா நீங்க வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க அந்த பூண்டு போடலாம். பொடிசா கட் பண்றது சில பேர் கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல இந்த மாதிரி இடிச்ச பூண்டு போடுங்க. பட்டரோட சாட்டே பண்ணும்போது நல்லா வாசம் நல்லா கொடுக்கும். அதே டைம்ல இந்த பட்டர் நல்லா முழுமையா மெல்ட் ஆன பிறகு இந்த பூண்டு போடாது. அது மெல்ட் ஆகும் போதே நீங்க அந்த பூண்டை போடணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். அந்த பட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆன பிறகு பூண்டு போடும்போது அந்த பட்டரோட பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அதான் விஷயம். சரிங்களா? இப்ப பாருங்க, அந்த பூண்டு பட்டரும் நல்லா வதங்கி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க இந்த சிறுகீரை இதில் போடுறோம். இந்த கீரை போடும்போது தண்ணி சுத்தமா தேவையில்லை. இதை நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி போடுறோம். இதுக்கப்புறம் தேவையான உப்பு போட போறோம். அதே டைம்ல உப்பு போடும்போது பட்டர் வந்து என்ன மாதிரி பட்டர் யூஸ் பண்றீங்க அதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்துல குக் பண்றதுக்கு வந்து கீரை வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதே டைம்ல தண்ணியும் தேவைப்படாது. நீங்க அந்த போட்டிருக்க அந்த பட்டர்லயே நல்லா சாட்டே பண்ணிட்டு இது லைட்டா வதங்கி வரும்போது அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகும். அந்த டைம்ல உப்பு தேவையான போடுறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பட்டர் யூஸ் பண்ணும் போது சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சால்டட் பட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த உப்பு போடும்போது என்னன்னா உப்பு தன்மை அதிகமாகும். இது எல்லார் வீட்லயும் வர ஒரு பிரச்சனை. அதனாலதான் நிறைய ரெசிபி பண்ணும்போது தெளிவா விளக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமா பார்த்துக்கணும். சரிங்களா? இப்ப இந்த கீரை இப்படி போட்டு லைட்டா இப்படி சாட்டே பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வர டைம்ல நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் போட போறோம். இந்த சில்லி ஃபிளேக்ஸ் எதுக்காக நான் இதுல போடுறேன் கேட்டீங்கன்னா, இந்த காரத்தன்மை, ஐயோ என்னப்பா ஒரு பட்டர் போட்டோம், கீரை போட்டோம், உப்பு போட்டோம், நம்மளுக்கு எப்பவுமே காரமா கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு தான் பழக்கம். அந்த டைம்ல இந்த மாதிரி கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் இருந்ததுன்னா அப்படி 1 2 காரம் போடும்போது நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இந்த கீரை வதங்கி வர டைம்ல திருப்பியும் கொஞ்சமா பட்டர் போடுறேன் கடைசியா. சுடு சுடு சாப்பிடுங்க. சரிங்களா? சுடு சுடு சாப்பிட்டாதான் அது டேஸ்ட் ஃபீல் பண்ணி சாப்பிட முடியும். நல்லா இப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கிண்ணம் ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்களாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி ஃபிளேக்ஸ், அதிகமா வேண்டாம், கொஞ்சமா போட்டா போதும். இதுக்கு பிறகு இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிறுகீரையை அப்படியே சுடு சுட எடுத்து சர்வ் பண்ணுங்க. சிம்பிள், ஈஸி, வெரி குட் ரெசிபி. நீங்க வீட்டில் பசலைக்கீரை எல்லாம் வச்சு நீங்க பண்ணும்போது இதே மாதிரி தான் டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க.